இங்கே வந்து பார்த்திங்கன்னா, தனது பெற்றோர் வந்து பார்த்திங்கன்னா, பிள்ளைகளுக்கு எந்த வேறுபாடுமின்றி, எந்த கருத்து வேறுபாடும் வரக்கூடாதுன்னு சொல்லி, குழந்தையிலேருந்தே ஒற்றுமையை சொல்லி வளர்க்குறாங்க. 5 பிள்ளைங்க. 5 பிள்ளைங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா, ஒரு பொம்மையை வாங்கி கொடுத்து 5 பேரும் சேர்ந்து விளையாடுற மாதிரி, எந்த பிரிவினையும் வரக்கூடாதுன்னு சொல்லி, குழந்தையிலேருந்தே அவங்க 5 பேருக்குமே சரி, பிடிச்ச மாதிரி அவங்க 5 பேருக்குமே இவங்க பார்த்து பார்த்து சொல்லித்தராங்க. நேர்மை, உண்மை, மற்றவர்களை ஏமாற்றக்கூடாது, தீய வழியில் போகக்கூடாதுன்னு சொல்லி 5 பிள்ளைகளுமே நல்ல முறையில் வளர்க்குறாங்க. 5 பிள்ளைங்களுமே நல்லா படித்து முடிக்கிறாங்க. எல்லாருமே ஒரு டிகிரியை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. மேற்கொண்டு படிக்கவும் செய்கிறாங்க. எல்லாருக்குமே 2 டிகிரி 3 டிகிரி எல்லாருக்கிட்டையுமே நல்ல படிப்பு, அறிவு, திறமை. ஒரு சொந்தமாக ஒரு கம்பெனி ஆரம்பித்து வச்சா நல்லா ஆளுங்கூடிய திறமை, கணக்கு பார்க்கக்கூடிய திறமை, புத்திசாலி திறமை, பேச்சு திறமைன்னு அத்தனை திறமையும் இருக்குது 5 பசங்களுக்குமே. இவங்க என்ன பண்ணாங்க, 5 பேருமே நம்ம ரொம்ப என்ன சொல்கிறது, ஒழுக்கத்தோடையும் உண்மையையும் சொல்லி கொடுத்து பிறரை ஏமாற்றக்கூடாதுன்னு என்ற எண்ணத்தை சொல்லி கொடுத்து வளர்த்துருக்கோம். வெளியே போனால் கண்டிப்பாக நம்ம பசங்க ஏமாந்துருவாங்கன்னு சொல்லி ஒரு தொழிலை ஒன்று ஆரம்பித்து அதுலேயே ஒரு 5 வகையான பொருட்களை தயாரித்து விற்கிற மாதிரி 5 பேருக்குமே ஒரு பொறுப்பை கொடுத்து பெற்றவங்க வந்து பிள்ளைங்களுக்கு எல்லாம் வச்சு அமைச்சு கொடுத்தாச்சு. பிள்ளைங்களும் அதை நல்லா பார்த்துக்கிட்டு பொறுப்புடனும் ஒற்றுமையாகவும் நல்லா செயல்பட்டு லாபத்தை இன்னும் டபுள் மடங்காக ஆக்குனாங்க. இன்னும் ஒரு 4-5 கம்பெனியை வச்சு அதையும் பார்த்துக்கிற மாதிரி ஆளுங்களை போட்டு இவங்க எல்லாம் கூட்டு குடும்பம் தான். நம்ம சொந்த பந்தத்தையே வச்சு எல்லாம் பார்த்துக்கிற மாதிரி ஒரு கம்பெனி உருவாக்கலாங்க. 5 பிள்ளைகளுமே நல்லா ஒத்துமையாக அந்த கம்பெனியை பார்த்துட்டு வந்தாங்க. நடுவில் சில நண்பர்கள், உறவினர்கள்னு வந்தாங்க. வந்து 5 பேர்கிட்டேயும் ஒவ்வொரு கதைகளை சொன்னாங்க. இந்த மாதிரி உனக்கு இருக்கிற அறிவுக்கு நீ ஏன் இப்படி இருக்க, எங்கள் கூட வந்து எதாவது ஆரம்பிக்கலாம்ல, நாங்கள் உனக்கு வந்து என்ன சொல்கிறது, எல்லாமே நீ தான், எங்களதில் ராஜா மாதிரி நீ இருப்ப, வந்து பார்த்துக்கோ, ஏதாவது ஒன்று பண்ணு, நாங்கள் கஷ்டப்படுறோம்ல, எங்களுக்கு உதவி செய்யலாம்ல, எங்கள் கூட சேர்ந்து ஏதாவது ஆரம்பிக்கலாம்ல, உங்களால் நாங்கள் முன்னேறுவோம்ல அப்படின்ட்டு சொல்லி அவங்க சொன்னாங்க. என் நண்பன் வந்து சொல்லிட்டு போனான், நீ இந்த மாதிரி என்கிட்ட இருந்தியானா உனக்கு பாதிக்கு பாதி ஷேர் வரும், உங்கள் குடும்பத்து கம்பெனிலே பார்த்து என்னடா பண்ணுறது, என்ன சாதிக்க போகிறேன்னு சொல்லி கேட்டுட்டு போயிட்டாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தர் வந்து ஒவ்வொன்றை சொல்லி பசங்கக்குள்ளே பிரிவினை ஏற்படுத்தினாங்க. பசங்கக்குள்ளே சண்டை வந்தது. நீ பெருசா, நான் பெருசா, நீ என்னை விட அறிவாளியா, நான் அறிவாளியான்லாம் கேட்டு பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை, ஈகோ கிளாஷ் மாதிரி வந்துருச்சு. பெற்றவங்க ரொம்ப பயப்படுறாங்க. நம்ம ஒற்றுமையாக சொல்லி கொடுத்து வளர்த்தோம், நம்ம எந்த பிரிவினை வரக்கூடாதுன்னு நினச்சிட்டோமோ அது இப்போ வந்துருச்சு பிள்ளைங்களுக்குள்ள. இப்படி கேட்பார் கேட்டு நீ பெருசா, நான் பெருசா, நீ தனியாக போகலாம், நான் தனியாக போகலாம், உனக்கு அறிவு இருக்கா, நான் சிறந்தவனா, இந்த மாதிரிலாம் பேச்சு வருதே, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம பசங்க சின்ன சண்டை போட்டு கூட பார்த்ததில்ல. ஒருத்தரை திட்டினா கூட ஒருத்தர் வருவாங்க, அக்காவை சொல்லாதீங்க, அக்கா வந்து பார்த்திங்கன்னா நல்ல அறிவாளி, தம்பியை சொன்னால் அண்ணனுக்கு கோவம் வரும். இப்போ என்ன இவங்க 5 பேருக்குள்ளே எப்படி பிரச்சனை மேலே பிரச்சனை பண்ணிக்கிறாங்களேன்னு ரொம்ப வருத்தம். கணவன் இரவில் தூங்கும் போது மனைவிக்கிட்ட சொல்கிறா, எனக்கு ஏன் உயிரோடு இருக்கோன்னே தெரியல, நாங்கள் எங்கள் அண்ணன் தம்பி எல்லோரும் ஒத்துமையாக இருக்கோம், இது கூட்டு குடும்பம், நம்ம பசங்க இப்படி பிரிவினை ஏற்படுத்தி பிரச்சனை பண்ணுறதை பார்த்தா மற்ற பிள்ளைங்க எல்லாமே பண்ணும், இதெல்லாம் பார்க்குறதுக்கா உயிரோடு இருக்க அப்படின்னு சொல்லி கணவன் மனைவிக்கிட்ட சொல்லுவோம். மனைவி சொல்கிறா, ஏங்க இப்படி எல்லாம் பேசுகிறீங்க, நீங்கள் போயிட்டீங்களா எனக்கு யார் இருக்கா அப்படின்னும் போது, நான் தாங்க முதல்ல போகணும், இதெல்லாம் பார்க்க முடியாமல் இருக்கேன், எனக்கு சாப்பாடு கூட வயிற்றில் தொண்டையில் இறங்க மாட்டேங்குது, தொண்டையிலே நிற்கிது, பசியே எடுக்க மாட்டேங்குது, இதை நினைக்கும் போது எனக்கு வயிறெல்லாம் பெரட்டுது. நம்ம பசங்களை நினைக்கும் போது நம்ம அவங்கள ரொம்ப ஏமாற்ற தெரியாது, பொய் பேச தெரியாது, மற்றவங்கள மாதிரி அவங்களுக்கு சூழ்ச்சி பண்ணலாம் தெரியாது, ரொம்ப அன்பையும் ஒற்றுமையையும் குடும்ப உறவுகளுடைய மேன்மையும் சொல்லி வளர்த்துட்டோம். அதுதான் கஷ்டமாக இருக்குது. வெளியே போய் யாராவது இவங்களை ஏமாற்றி தேவையில்லாமல் பத்திரத்தில் கையெழுத்து வாங்கி நம்ம பிள்ளைகளை பணம் போயிட்டால் கூட பரவாயில்ல, இவங்கள ஒரு இக்கட்டான நிலைமையில் மாட்டி விட்டுட்டு ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா என்னங்க பண்ணுறது, அதுக்கு தாங்க வருத்தப்படுறேன்னு மனைவி சொல்கிறா. கணவன் சொல்கிறான், எனக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியவே இல்லைன்னு.
2 பேரும் மாறி மாறி பேசிக்கிறாங்க. மனைவி சொல்கிறா, அதான் நான் இருக்கல, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேங்க, நீங்கள் கவலைப்படாமல் தூங்குங்க, நீங்கள் வருத்தப்படுறது என்னால் பார்க்க முடியல, இவ்வளோ வருஷத்தில் நீங்கள் இன்றைக்கி தான் நீங்கள் இப்படி வருத்தப்பட்டு தடவையாக நான் பார்க்குறேன்னு மனைவி சொல்கிறா. கணவன் சொல்கிறா, நான் எவ்வளவோ கஷ்டம்லாம் பட்டு இந்த நிலமையில நிற்கிறேன், அதுக்கு காரணமே நீ கொடுத்த பலம்தான், நீ இல்லைன்னா என்றைக்கோ நான் ஒரு வழியாக ஆயிருப்பேன், இந்த மாதிரி குடும்பஸ்தனாக இங்கே உட்காந்துருக்க மாட்டேன், எல்லாமே நீ கொடுத்த பலம்தான் காரணம், இப்போது நீ இருக்கன்ற நம்பிக்கையில் தான் நான் நிம்மதியாக கண்ணை மூட போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்க, நீங்கள் இப்போ எதையும் கவலைப்படாமல் நிம்மதியாக தூங்குங்க, எதையும் பற்றி யோசிக்காதீங்க, நாளைக்கு காலையில் நம்ம என்னென்னு பார்க்கலான்னு சொல்கிறாரு. அப்போது மனைவி சொல்கிறத கேட்டுட்டு கணவனும் சரி நாளைக்கு காலைல என்னென்னு பார்ப்போன்னு சொல்லிட்டு இப்படியே கணவன் மனைவி பேசிட்டு அவங்களே அறியாமல் கண்ணை மூடி தூங்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் ஆகுது. காலைல ஆகணுன்னே விறகடுப்பில் மனைவி தன்னுடைய விறகெல்லாம் கொண்டு வந்து அங்கே வச்சு எரிக்கும் போது அப்போது அப்பாவுக்கு ஒரு யோசனை தோணுது. பசங்க எல்லாரையும் கூப்பிட்டு நிற்க வைக்கிறாரு. நீங்கள் யாராவது நான் கொடுக்கறதில்ல, நீங்கள் பலசாலியாக இருந்து நான் கொடுக்கறத நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் ஒருத்தர் தான் அதுக்கு அதிபதி, நீங்கள் நினச்சது எல்லாத்தையுமே பண்ணிக்கலான்னு அப்பா சொல்கிறாரு. பசங்களும் சரின்னு சொல்கிறார். தனித்தனியாக எல்லாருக்கும் காஞ்ச கொம்புலேருந்து ஒன்று கொடுக்குறாரு. பசங்க அதை உடச்சி அப்பா கையில் கொடுக்குறாங்க. திரும்பியும் 2 குச்சியாக தராரு, அதையும் உடச்சி கொடுக்குறாங்க. 3 குச்சியாக தராங்க, உடச்சி கொடுக்குறாரு. ஒரு 10 குச்சியாக கொடுத்தாரு, உடச்சி கொடுத்தாரு. எல்லாருக்கும் ஒரு கட்டு ஒரு பண்டலை கொண்டு வந்து 5 பசங்களுக்கும் நிற்க வச்சு கொடுத்துட்டு, இதில் யார் உடைக்கிறீங்களோ அவங்க தான் சிறந்த அறிவாளி, புத்திசாலி, திறமைசாலி, எல்லாமே. ஒருத்தர் உடச்சிட்டிங்கன்னா கூட இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடலாம், ஒத்துமையாக இருக்கணும்னு அவசியமே தேவையில்லை நீங்கள் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. யார் ஒருத்தராலேயும் உடைக்க முடியல. அப்போ அப்பா கேட்குறாரு, ஏன் இவங்களால் நான் கொடுத்த தனித்தனியாக கொடுத்தேன் இல்லையா, அப்போ எல்லாம் உடச்சி என் கையில் கொடுத்தீங்க, இப்போ உங்களுக்கு ஒரு கட்டை கொடுத்து உடைக்க சொன்னால் ஏன் உடைக்க முடியல? ஒரு வேளை நான் போட்ட சாப்பாட்டில் உங்களுக்கு பலம் இல்லையா, இல்லை அதை உடைக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு தெம்பு இல்லையா, இல்லை அதை எப்படி உடைக்கிறதுன்னு உங்களுக்கு யோசிக்க தெரியலையாலாம் பல கேள்வி முன்வைக்கும் போது பசங்க சொல்கிறாங்க, அப்பா நீங்கள் அப்போ கொடுத்தீங்க எல்லாம் தனித்தனியாக இருந்தது, உடைக்க ஈஸியாக இருந்ததுப்பா, இது காஞ்ச கொம்புகளாக இருந்தாலும் இப்போ எல்லாம் ஒன்றோட ஒன்றா இருக்குது, ஒரு பண்டிலாக இருக்குப்பா, கையில் பிடிக்காத முடியாத அளவுக்கு இருக்குது, இதை எவ்வளோ தான் உடச்சி பார்த்தாலும் உடைக்க முடியலப்பான்னு. அப்போ அப்பா சொல்கிறாரு, அதுதான்ப்பா ஒற்றுமையோட பலம், நீங்கள் தனித்தனியாக போனீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக உங்களை ஏமாத்துறதுக்கும் அவங்க இஷ்டம் போல் உங்களை வளைக்கிறதுக்கும் பயன் நிறையவே இருக்குது. இப்போ தெரிஞ்சுது அப்போ ஒத்துமையோட பலம் என்னன்னு அப்பா சொல்கிறாரு. பசங்க செஞ்ச தவறை புரிஞ்சுக்கிட்டு இனிமேல் நாங்கள் ஒத்துமையாக இருப்போம், எங்களுக்குள்ளே எந்த பிரிவினையும் வராதுப்பா, நாங்கள் இப்போ பலத்தோடைய அருமை தெரிஞ்சுக்கிட்டோம், எங்களை யாராலையும் பிரிக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஒற்றுமையே பலம். நம்ம பிறர் சிரித்து சிரித்து சொல்லி நம்மளை சீரழிச்சிட்டு போயிடாங்க. அழ சொல்கிறவங்க நம்ம அருமையை தெரிஞ்சவங்க, நம்மளை மேன்மைப்படுத்துறதுக்காக தான் சொல்கிறாங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். என்றைக்குமே சரி, குடும்ப நபர்கள், நம்ம குடும்பத்தில் சார்ந்தவர்கள் மட்டும்தான் நமக்கு நன்மையை சொல்ல முடியும். அதனால் குடும்ப உறவுகளின் ஒற்றுமையே பலம் என்று சொல்லி இந்த கதையை நான் முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.